வணக்கம். வாழ்க்கையை வழிபாடாக ஆக்குவதற்கு என்ன தேவை என்கிற கேள்வி வரும். எதற்காக வாழ்க்கையை வழிபாடாக மாற்றணும்? எல்லா செயலையும் ஏன் வழிபாடாக ஆக்கணும்? குளிக்கிறதை எப்படி வழிபாடாக ஆக்க முடியும்? தூங்கிறதை எப்படி வழிபாடாக ஆக்க முடியும்? சாப்பிட்றதை எப்படி வழிபாடாக ஆக்க முடியும்? இந்த மாதிரி கேள்விகள் எல்லோருக்கும் வரும். ஏனென்றால் நாம் வழிபாடு என்றால் குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட சொற்களை சொல்லி நிகழ்த்துவது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதை தாண்டியதுதான் வழிபாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை ஒரு கொண்டாட்டம், அதுதான் வழிபாட்டினுடைய நோக்கம். இந்த வாழ்க்கை ஒரு கொண்டாட்டம், இது ஒரு திருவிழா, இது தண்டனை அல்ல, இது மகிழ்ச்சிக்குரியது. நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டாடுவதுதான் வாழ்க்கையினுடைய சாரம் அப்படின்பதுதான். ஒரு மரத்துக்கடியில் ஒரு மாமுனிவர் உட்கார்ந்துருந்தார். அப்போ அந்த வழியாக 2 சீடர்கள் வந்தாங்க. அவரை பார்த்துட்டு அவர்கிட்ட உட்காந்தாங்க. அவர் கேட்டார், நீங்கள் யார்? நாங்கள் ரொம்ப நாளாக அலைந்து திரிகிற துறவிகளாக இருக்கிறோம், எங்களுக்கு சரியான குரு அமையலை, அதனால் உங்ககிட்ட வந்து நாங்கள் பயிற்சி பெறலான் இருக்கோம். அவர் உட்கார்ந்தவர் சொன்னார், சரி, நானாக உங்களுக்கு கற்றுத்தருவதற்கு எதுவும் இல்லை, இந்த மரம் இருக்கே, இந்த மரத்துக்கடியில் தான் பொக்கிஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இன்னும் இந்த 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா, மரத்துக்கடியில் பொக்கிஷம் இருக்கிறதா மாமுனிவர் சொல்கிறாரு அப்படின்னு ஒருத்தன் ஒரு மண்வெட்டியை கொண்டு வந்து கடப்பாறையை கொண்டு வந்து அதை தோண்ட ஆரம்பித்தான். இன்னொருத்தன் என்ன பண்ணால், அந்த மரத்துக்கடியில் உட்காந்து அவருடைய வைப்ரேஷன்ஸ் அப்படியே ஃபீல் பண்ணி தியானம் பண்ண ஆரம்பித்தான். அந்த வழியாக வேற ஒரு துறவி வந்தவர் சொன்னார், மண்ணுக்கடியில் இல்லாத பொக்கிஷத்தை ஒருவன் தேடுகிறான், தனக்குள் இருக்கிற பொக்கிஷத்தை ஒருவன் தேடுகிறான் அப்படின்னு. வெளியே தேடுவது கொண்டாட்டம் அல்ல, உள்ளே தேடுவது கொண்டாட்டம். அதுதான் முக்கியம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு தீபாவளி வருது, எல்லாரும் கொண்டாடுறாங்க. பலகாரம், பட்சணம், பட்டாசு, பட்டாடை எல்லாத்தையும் வச்சு பயங்கரமாக கொண்டாடும். கொண்டாட்டங்கள் 2 வகைப்படும். வெளியே நிகழ்கிற கொண்டாட்டம், உள்ளே நிகழ்கிற கொண்டாட்டம். தீபாவளி அன்னைக்கு எல்லா பட்டாசையும் வெடித்த பிறகு, அந்த துணியெல்லாம் கசங்கி போன பிறகு, பலகாரம்லாம் சாப்பிட்ட பிறகு எந்த வீட்டுக்கு போய் பார்த்தீங்கனாலும் பசங்கள்லாம் அப்படி சோகமாக உட்காந்துருப்பாங்க. என்னப்பா, தீபாவளி முடிஞ்சிருச்சு, இன்னும் 1 வருஷம் கழித்து தான் தீபாவளி வரும். சரி, அதனால் என்ன? இல்லை, இன்னும் 1 வருஷம் நாங்கள் காத்திருக்கணும், எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, எவ்வளோ நாள் இதுக்காக 1 மாதமாக வெயிட் பண்ணோம், துணி எடுத்தோம், தைக்க கொடுத்தோம், பலகாரம் வாங்கிறதுக்கு போனோம், பட்டாசுலாம் வாங்கி வச்சோம், எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, இன்னையோட முடிஞ்சு போச்சு. அவங்க சோகத்துக்கு தீபாவளி முடிஞ்சது மட்டும் காரணம் இல்லை, அடுத்த நாள் ஸ்கூல் இருக்குதுங்கிறதும் ஒரு காரணம். அதனால் அப்படியே மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு எல்லா வீட்லேயும் பசங்க இருப்பாங்க. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வருது பாருங்கள், அன்றைக்கி பல வீடுகளில் போனீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு பல வீடு துக்ககரமான வீடாக போயிடும். எல்லாம் எரிஞ்சு விழுந்துக்கிட்டு இருப்பாங்க. அதை எடுத்து வை, இதை எடுத்து வை. ஏன்னா இந்த வீக்கெண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. திங்கட்கிழமை அன்னைக்கு பல அலுவலகங்களில் நிறைய பேர் லீவ் எடுக்கிறத பார்க்கலாம். திங்கக்கிழமையும் லீவ் எடுப்பாங்க, வெள்ளிக்கிழமை லீவ் எடுப்பாங்க. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வந்துருச்சுங்கிற சந்தோஷத்தில், திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போயிடுச்சுங்கிற வருத்தத்தில் லீவ் எடுப்பாங்க. நிறைய அலுவலகத்தில் இதை நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நிறைய இடங்களில் திங்கக்கிழமை காலையில் தான் நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருதான். நிறைய பேர் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு காரணம், திங்கக்கிழமை வந்துருச்சே, ஆஃபீஸ் போகணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதற்கு முக்கியமான காரணம், இவர்கள் எல்லாருமே கொண்டாட்டம் என்றால் வெளியே நிகழ்வதுன்னு நினைக்கிறாங்க. தீபாவளி என்பது வெளியே நிகழ்வது ஒரு நாள் தான் நிகழும். ஆனால் தினம் தினம் ஒரு தீபாவளியை இதயத்துக்குள் நம்மால் ஏற்படுத்தி கொள்ள முடியும். உள்ளுக்குள்ளே நடக்கிற கொண்டாட்டம் வேறு, வெளியே நடக்கிற கொண்டாட்டம் வேறு. வெளியே நடக்கிற கொண்டாட்டம் மற்றவர்கள் கண்களுக்கு தெரிவது, உள்ளுக்குள் நடக்கிற கொண்டாட்டம் நமக்கு மட்டுமே தெரிவது. யாருமே பொறாமப்பட மாட்டாங்க.